ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகே அழகே சீரியல் நியூ ப்ரெமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. தங்கராஜ் வந்துட்டு எதுக்காக இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துகிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் உங்களுக்கு அப்படி என்ன பண்ணேன், எதுக்காக என்னோடய வேலையை பறிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியம் போயிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தங்கராஜ் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஆமாம், நான் தான் உன்னோட வேலை போகிறதுக்கு காரணம். நீ வீட்டில் அடங்கி ஒடுங்கி இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருங்க என்னோட வேலையை கெடுக்கிறதுக்கு? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்னோட வேலையை பறிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எல்லாம் பொண்ணு மாதிரியா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வந்து கேட்குறாங்க. என்ன நீங்களாம் கத்தி பேசுகிறதே இல்லையா, அமைதியாக வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க மதி. அதை கேட்ட உடனே அவங்களோட அம்மா வந்து ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. பாருடா, பொண்ணு மாதிரியா பேசுகிறா, சரியான ராட்சசிரா இவா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தேவையில்லாதது ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கத்திக்கிட்டே இருக்காங்க மதி வந்துட்டு. அதுக்கப்புறம் ரேவதி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன மதி இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்க, விடுமதி அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னோடய வேலைக்கு என்னோட வேலை போனதுக்கு இவ தான் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லை? அப்போ அமைதியாக இருங்க, நான் பேசி டீல் பண்ணிக்கிறேன் இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கத்திக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. தங்கராஜ் வந்துட்டு என்ன இவ்வளோ ஓவராக கத்திக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க தங்கராஜும். எப்படி நான் வேலை வாங்கி காமிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள், நீங்களே யோசிக்காத அளவுக்கு நான் பெருசாக வந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ்கிட்ட சவால் விடுறாங்க. அதை பார்த்த உடனே தங்கராஜ் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.